ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஎம்எஸ்லி கலக்கல் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இயற்கையை பற்றி தனிநபர் நடிப்பின் மூலம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் மரம், மனிதன், நீர் மூவரும் நண்பர்கள். மரமே, நான் இந்த உலகம் முழுவதும் வளர்க்கிறேன். எனக்கு தேவையான காய்கறி தருகிறாயா? நண்பா, நீ எனக்கு தேவையான நீரை மட்டும் தா. உனக்கு தேவையான காய்கறி நான் தருகிறேன். சரி, நான் சென்று நீரிடம் கேட்கிறேன். நீரே, நீ மரத்தில் தேவையான நீரை தருகிறாயா? என்ன நண்பா அப்படி கேட்டீர்கள்? நீ உயிர் நண்பன், நீ எடுத்துக்கொள். சரி, நன்றி நண்பா. பக்கெட்டுங்க. தண்ணி ஊத்தியாச்சு. மரமே, நான் சென்று என்று வருவது? நண்பா, நீ சென்று 1 வருடம் கழித்து வா. சரி, என்னால் முடிந்த அளவு இந்த உலகம் முழுவதும் மரங்களை வளர்க்கிறேன். 1 வருடத்திற்கு பின். எப்பாடா, 1 வருடம் போயிடுச்சு. இப்பவே மரத்துக்கிட்டே கேட்போம். மரமே, வா நண்பா, வா. உனக்கு தேவையான பழங்களை எடுத்துக்கொள். பழம். பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. பசிச்சு சாப்பிட்டாச்சு. அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். பார்த்தீங்க, பசிக்குது. சும்மா பசிக்குதுடா. நம்மளும் எப்படிதான் தூங்கணும் ஒரே வேலையா செய்யறது? பழகுனதுதான், இருந்தாலும் ஒரே வேலையை செய்ய போர் அடிக்குது. நம்ம ஏதாச்சும் பண்ணணும். மனிதன் யோசித்தான், சிறிதளவு தொழிற்சாலை கட்ட திட்டமிட்டுள்ளான். தொழிற்சாலை கட்டுறதுக்கு மரத்தடி கட்டிக்கலாம். இடையில தேவைப்படுறதுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். சரி, இதை பற்றி மரத்திட்ட பேசுவோம். மரமே, நான் ஒரு சிறிய தொழிற்சாலை கட்ட திட்டமிட்டுள்ளேன். அதற்கு நீ பயன்படுகிறாய். என்ன, பசிக்கும் போதெல்லாம் ருசிக்க பழமும், உறங்க வரும்போதெல்லாம் உறங்க இடமும் தந்த என்னை அழிக்க போகிறாயா? மனிதனுக்கு ஆக்சிஜன் என்னால் உதவி செய்ய முடியும். நீயே என்னை அழிக்க போகிறாயா? என் தேவை நான் பூர்த்தி செய்ய வேண்டாமா? நான் நீர் கேட்கிறேன். நீரே வந்துட்டியா? நம்பிக்கை துரோகி, எங்களை அழிக்க உனக்கு எப்படி மனம் வந்தது? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்றதான் கேட்கணும். இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. நீ எங்களை அழித்தால் முல்லை போல இருக்கும் இந்த காடு பாலை போல ஆகிடும். அப்ப நீ எந்த காடு ராஜா இருப்பாய்? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். மறுநாள் காலையில் மரங்களை வெட்ட புறப்பட்டார். எங்களை விட்டு விடு. அட, அமைதியாரு. பாடி, தொழிற்சாலை கட்டியாச்சு. அடுத்து தண்ணி தான். பக்கெட்டுங்க. எங்களை விட்டு விடு. அட, அமைதியாரு. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். தேவைப்படுறப்ப எடுத்துக்குவேன். இடையில தேவைப்படுற இடத்துல வர தண்ணியா நானும் திறந்து விட்டுறேன். உறவின் அருமை பிரிவு எல்லாம் தெரியும் என்பதை போல 2001ஆம் ஆண்டில் நீர் இல்லாமல் வறட்சி. பிறகு வாசகங்கள். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம். தற்பொழுது 2015ஆம் ஆண்டு சூரிய கதிர்கள் மனிதன் தாக்கின. இனி 2025ஆம் ஆண்டு ஆக்சிஜன் கிடைக்கும் என அறிவிப்பு பலகைகள். தண்ணீர் யாராவது சொன்னாங்க. தண்ணீரா? எங்கே போவது? உலகம் அழிவதற்கு 1000 காரணம் சொன்ன மனிதர்கள், மனிதனால் தான் உலகம் அழியும் என்று யாருமே சொல்லவில்லையே. நில வானம், நிலா, சோறு, சூரிய உதயம் எல்லாம் முடிந்து விட்டது. இரவு என்ன, பகல் என்ன, ஒரே பழுப்பு நிறம்தான். உலகின் நன்னீர் அளவும் குறைந்து கொண்டே வருகிறது. உலகில் இருந்த காடுகளை உங்கள் 50% காடுகளை உங்கள் தேளுக்காக அழித்து விட்டீர்களே. உங்கள் தலைவர்கள் நாங்கள் எங்கே போவது? நாங்கள் செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சு விடு. இதே நிலையில் சென்றால் உலகம் அழிவது உறுதியாகிவிடும். மரம் வளர்ப்போம், மனித உயிர்களை காப்போம். மனிதனுக்கு தேவையானது மரம்தான். அது மனிதனே அதே மரம்தான். சுகமாக சுவாசிக்க வேண்டும் காற்று, அது சுத்தத்தை கெடுத்து விட்டோம் நேற்று. தாகத்தை தீர்க்க தண்ணீர், அது பாதுகாக்க வேண்டாமா நீர். சுகமாய் வாழ பார்த்திடுவோம், சுற்றுச்சூழலை காத்திடுவோம். காத்திடும் முறைகளை யோசிக்கிறேன், யோசியுங்கள், யோசிப்போம்.